ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 4:30 to 7 வரைக்குங்க. நேரத்தில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு சுண்டல் தான் வேக வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்டுக்கலாம், கொஞ்சம் சுண்டல் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கத்திரிக்காயும் போட்டு கூட குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். குருமா மாதிரி வச்சோம்னா தோசைக்கு சப்பாத்தி வச்சுக்கலாங்க. சுண்டல் மட்டும் போட்டு குழம்பு மாதிரி வச்சோம்னா தான் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட முடியுன்ட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயமே அரைச்சி ஊற்றி குழம்பும் வச்சாச்சுங்க. 4:30க்கு எந்திரிச்சு இன்றைக்கி தாங்க சமைக்கிறேன். இது எப்போயுமே அப்படிலாம் எந்திரிக்க மாட்டேன் 6 மணி இல்லாமல். அதுக்கப்புறம் அப்படியே ஆனியனுமே கட் பண்ணி வச்சாச்சு, தோசைன்னு சுட்டுக்கலாம் மார்னிங் அப்படின்ட்டு. அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ணிகிட்ருந்தேன். எப்போயுமே ஒரு பொரியல் பண்ணும்போது தேங்காயெல்லாம் போட்டுங்க, அதுக்கப்புறம் காயை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் பாப்பாவுக்கு சாப்பாட்டை போட்டு கலரி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறது. ஒரு நாளைக்கு எக்கு பாயில் பண்ணுவேங்க, ஒரு நாளைக்கு பாயில் பண்ணாமல் அப்படியே வச்சு கொடுத்துருவேன். அப்புறம் தேங்காய் வேறு நிறைய சதறிட்டாங்களா, அப்புறம் குழம்பு ஊற்றுனது போக மிச்சம் கொஞ்சம் இருந்தது. சரி தேங்காய் பால் கொஞ்சம் வடிகட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் தாங்க வடிகட்டிட்டு இருந்தேன். நாங்கள் தோட்டத்தில் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதெல்லாங்க ஒவ்வொரு நேரம் பால் இருக்காது. பால் இல்லாத போது எங்கள் அம்மா தேங்காயை ஆட்டி அந்த பால் எடுத்து சர்க்கரை, கரும்பு சர்க்கரையெல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. இதை டீ குடி அப்படின்ட்டு. இனிமேல் அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அப்படி தாங்க ஹஸ்பண்டுக்கு வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்குதுன்னு சொன்னார். அவருக்காக தாங்க தேங்காய் பால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். பெயின் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிப்ஸுமு, அதுக்கப்புறம் வந்து சுண்டல். வெறும் சுண்டல் மட்டுமே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சேர்த்து கொடுத்தா தான், ஸ்நாக்ஸ் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணியெல்லாம் கொடுக்குறக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. சாயந்தரம் அது கழுவும் போது தான் கஷ்டமாக இருக்குது, எதனடா கழுவுறது அப்படின்ட்டு. அதுலேயே விதவிதமாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கேட்பாங்க எங்கள் அம்மனி. அதுக்கப்புறம் எக்கு வேக வச்சுருந்தேன். சரி அதே சாப்பாட்டில் காய போட்டு கிளறி கூட மட்டும் எக்கு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எல்லாமே ஃபைனலாக ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஒரு 7 எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சது. 6:30 கிச்சன் வேலையுமே முடிச்சிட்டேங்க. கழுவுறது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டவலு, மூக்கு துடைக்கிறதுக்கு ஒரு டவலு, விரித்து சாப்பிட்றதுக்கு ஒரு டவலுன்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு. அது பொம்மை போட்ட டவல் மாதிரி இருந்தாலே மூக்கு துடைப்பேன் அப்படிம்பாங்க. அதனால் அவங்களுக்கு பொம்மை போட்ட மாதிரியுமே ஒரு டவல் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி வச்சுருந்தேங்க. சூப்பராக தவஞ்சிருந்தது. வெயில் ரொம்ப ஓவருங்க. மதிய நேரமெல்லாம் தயிர் எல்லாம் சுத்தமாக சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பாப்பாவுமே எந்திரிச்சிட்டாங்க. தோசைக்கல்லை மாமா அடுப்பில் வச்சு விட்டு அப்படியே பாப்பாவுமே குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்தோடனே சுட சுட தோசையை ஊற்றி ஆனியன் போட்டு கொடுக்கலாம், கூட கொஞ்சம் பொடி தோசை மாதிரி இட்லி பொடி கொஞ்சம் போட்டு கொடுத்தோம்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. நானும் இட்லி பொடி தூவி ஆனியனை போட்டு தோசையை ஊற்றி எண்ணெயை ஊற்றி எல்லா வேலையும் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஆப்பம் சுட்டுருக்குறேன், இந்த பாப்பா கூட மெதுமெதுன்னு இருக்குது சாப்பிட்டு அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு ஆப்பம் கொடுத்தாச்சு. அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் சூடு பண்ணி ஏலக்காய் 2 போட்டிருந்து ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்திருக்கு. எத்தனை வேலைங்க காலை செய்யறதுன்னு விட்டாச்சு. அப்புறம் அப்படியே சிங்கையெல்லாம் கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. 6:45க்கு சிங்க்கெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டுங்க. சிங்க்கு க்ளீனாக இருந்த போது எல்லாமே க்ளீன் ஆயிரு. இது ஒரு அப்படிப்பட்ட அமைப்பான இடமாட்டிருக்குதுங்க. எப்போ பாரு அச்சை பாத்திர மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்குது கிச்சனுக்குள்ளே. தண்ணி ஊற்றுன்னு ஊற்றி நல்லா கழுவியாச்சுங்க. அப்புறம் பாத்திரம் சேராமையாக இருக்குது. அதுக்கப்புறம் மடன்னு சேர்ந்துக்கு. தங்கம் சேருதா இல்லையா, காசு சேருதா இல்லையா, இந்த சிங்கில் மட்டும் பாத்திரம் சூப்பராக சேர்ந்துக்குங்க. அப்புறம் கிச்சனையுமே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாயுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு தோசையை சாப்பிட கொடுத்துட்டு இருந்து அப்புறம் அவங்களையுமே ஸ்கூலுக்கு தாட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலைங்க, கடைக்கு போகிற வேலை தான். அதுக்கு முன்னாடி பூவெல்லாம் அழகாக பூத்துருந்துச்சு. அது ஏர்லி மார்னிங் எந்திரிங்காட்டி இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. அது டேபிள் ரோஜெல்லாம் நட்ட குத்தத்தில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.